Hi, hello and welcome to your channel World Wrestling Tamil. நான் உங்க ஆனந்த். சோ இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 5 ரெஸ்லிங் அப்டேட்ஸ் பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2019ஓட இயர் எண்ட் அவார்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்திருக்காங்க. சோ இதுல எந்தெந்த ரெஸ்லர் என்னென்ன கேட்டகரியில என்னென்ன அவார்ட் வாங்கி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு நடந்த NXT AEW வார்ல சோ என்ன நடந்துச்சு, சோ எதிர்பார்த்த லெவலுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அடுத்தபடியா 2020ல வேர்ல்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்ல ஒரு பயங்கரமான மெயின் ஈவென்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன மேட்ச் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா WrestleMania 35ல மிட் கார்ட் சாம்பியனுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ மிட் கார்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. கடைசியா 2019ல WWE ல இருந்து சோ அதிக ரேட்டிங்ஸ் வாங்கின மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. சோ அது என்ன மேட்ச் அப்படிங்கறத பத்தி டீடைலா நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2019ல ஹையஸ்ட் ஸ்டார் ரேட்டிங் வாங்குன சோ மேட்சஸோட லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோ WWE இருந்து எத்தனை மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு அப்படினு கண்டிப்பா சொல்லணும். சோ அதுவும் மெயின் ராஸ்டர்ல இருந்து எந்த ஒரு மேட்ச்மே இல்ல. சோ NXT ல இருந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் வாங்கிருக்கு. சோ 5 ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்கு. சோ அது என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த வருஷம் NXT ல வந்து பாத்தீங்கன்னா ஜானி கர்கானோ வெர்சஸ் ஆடம் கோல்கான NXT சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் கிட்ட வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு மேட்ச் தான் WWE ல சோ அதிக ரேட்டிங்ஸ் வாங்குன மேட்ச் 2019ல அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இது இல்லாம AEW பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் மேட்ச் வாங்கி இருக்கு. சோ அது என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் டஸ்டி ரோடுக்கான பிரதர் வெர்சஸ் பிரதர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சோ டபுள் ஆர் நதிங்ல நடந்துச்சு. சோ அந்த மேட்ச்சுக்கு 5 ஸ்டார் மேட்ச் கொடுத்தாங்க. அது ஒரு எமோஷனலான ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்ல தான் பல மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி இருக்கு. குறிப்பா கெனியூ மேட்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோசிச்சிகா ஒகோடா சோ அந்த மேட்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ அதே G1 கிளைமாக்ஸ்ல நடந்த பல மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டாருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ குறிப்பா 2019ல ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்குன WWE மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஜானி கர்கானோ வெர்சஸ் ஆடம் கோல்கான NXT சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ எப்போ மெயின் ராஸ்டர்ல இருக்க ரெஸ்லர்லாம் 5 ஸ்டார் மேட்ச் கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வருஷமாச்சு மெயின் ராஸ்டர் Raw SmackDownல இருந்து ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் 5 ஸ்டார் மேட்ச் கொடுத்து சோ அடுத்த வருஷம் நம்பர் 1 இடத்துக்கு வருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா 2020ல சோ ஜனவரி 25ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி சோ NXT யோட ஒரு ஷோ வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. சோ வேர்ல்ட் அப்படிங்கற மாதிரியான ஒரு ஷோ வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா NXT வெர்சஸ் NXT UK அப்படிங்கற மாதிரி ஃபைட் பண்ணிக்குவாங்க. சோ இதுல ஒரு பயங்கரமான மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மேட்ச்ல மெயின் ஈவென்ட்டா என்ன மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் எரா வெர்சஸ் தி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மேன் டாக் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆபீஷியலா சொல்லிட்டாங்க. சோ ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி நாள் நடக்க போற சோ அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் மெயின் ஈவென்ட் நடக்க போகுது. இந்த மேட்ச்சுக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த NXT and AEW ஓட வார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோ இது வரைக்கும் நடந்த வார்லயே ரொம்பவே மோசமான ஒரு வாரம் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வீக்கெண்ட் அப்படின்றதுனால சோ NXT ரெஸ்லரா இருக்கட்டும், சோ அதே மாதிரி AEW ரெஸ்லரா இருக்கட்டும், சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லீவ் விட்டு அமைச்சிட்டாங்க. சோ அதனால பெரிய லெவல் மேட்சஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் AEW NXT வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். குறிப்பா NXT பொறுத்த வரைக்கும் முன்னாடியே ப்ரீ டேப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிட்டாங்க. சோ அதுல ஒரு 2 மேட்ச் நடந்துச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கைதிலி அண்ட் சோ லியோ ராஷ் சோ அவங்க ஒரு டாக் டீம் மேட்ச் வின் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. சோ இத தவிர்த்து சொல்ற அளவுக்கு ஒண்ணும் பெரிய மேட்ச் இல்ல. சோ AEW பொறுத்த வரைக்கும் சோ அந்த லெவலுக்கு ஒண்ணும் பெரிய மேட்ச் இல்ல. சோ இந்த வாரம் சோ வார பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. சோ எல்லா ரெஸ்லருக்கும் லீவ் விட்டதனால சோ அடுத்த வாரம் வேற லெவல்ல இருக்கும். சோ அடுத்த வாரம் AEW ஓட டைனமைட்ல சோ பயங்கரமான மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மேன் டாக் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த 6 மேன் டாக் மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லுச்சா பிரதர்ஸ் அண்ட் பக் வெர்சஸ்
யங் பக்ஸ் கெனி ஒமேகாக்கான ஒரு 6 மேன் டாக் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி நடக்க போற அந்த டைனமைட் ஷோல நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் NXT AEW ஓட வார் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெஸ்லருக்குலாம் கிறிஸ்மஸ்க்காக லீவ் விட்டுருக்காங்க. அதனால பெரிய இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் NXT AEW வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணல. இருந்தாலும் இந்த வாரம் நடந்த இந்த ஷோல எது ரேட்டிங்ஸ் அடிப்படையில வின் பண்ணுது அப்படின்றத நம்ம நாளைக்கு பொறுத்திருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா WrestleMania 36ல மிட் கார்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு WWE பொறுத்த வரைக்கும் US சாம்பியன், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மிட் கார்டு சாம்பியனா இருக்கு. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை யாருமே கண்டுக்கிறது இல்ல அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். இப்போதைக்கு WrestleMania 36ல இந்த ரெண்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் வேற லெவல்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேக்ஸிமம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தெரிக்க விடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா WrestleMania 36 டைம்ல இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் கையில இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி பிரான் ஸ்ட்ரோமன் கையில இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருக்கும். அதனால WrestleManiaல ஒரு மிட் கார்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் தெரிக்க விடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல US சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா WrestleMania 36ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த US சாம்பியன்ஷிப்காக கிட்டத்தட்ட மிட் கார்டுல இருக்க பல டேலண்டான ரெஸ்லர் மோதலாம். இப்போதைக்கு ரே மிஸ்டீரியோ சாம்பியனா இருக்காரு. WrestleMania 36 டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக், ஆண்ட்ராடே, படி மர்ஃபி அப்படின்ற ரொம்பவே டேலண்டான பர்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடர் மேட்சா கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ராவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா டேலண்டான பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஹம்பர்டோ கரையிலோ, ரிகோஷிட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு லேடர் மேட்ச்ல கலந்துக்கிட்டா அந்த US சாம்பியன்ஷிப் மேட்ச் வேற லெவல்ல இருக்கும். அதனால இப்போதைக்கு WrestleMania 36 பொறுத்த வரைக்கும் மிட் கார்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆனால் பறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா 2019 இயர் எண்ட் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாமி அவார்டு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா WWE கொடுப்பாங்க. இப்போ அது பேரை சேஞ்ச் பண்ணி இயர் எண்ட் அவார்டு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த பேக் ஸ்டேஜ் ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களா என்னென்ன கேட்டகரியில அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல எந்தெந்த கேட்டகரி கலந்துக்கிட்டாங்க, அதுல யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2019ல மொமெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அந்த அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா கோஃபி கிங்ஸ்டன் கொடுத்திருக்காங்க. கோஃபி கிங்ஸ்டன் WrestleMania 35ல வந்து பாத்தீங்கன்னா WWE சாம்பியன் வின் பண்ணி மொமெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணாரு. அதனால அந்த மேட்சுக்காக வந்து பாத்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டனுக்கு ஒரு அவார்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 2019ல பிரேக் த்ரூ ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு வந்து பாத்தீங்கன்னா யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அவங்க NXT ல இருந்து மெயின் ராஸ்டருக்கு டெபியூ ஆன உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் த்ரூவா அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து 2019ல பெஸ்ட் விமென்ஸ் டாக் டீம் டிவிஷன் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த அவார்டு யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கபிக்கி வாரியர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஸ்கான் கைரிஷே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்டை வின் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மென்ஸ் டாக் டீம் டிவிஷன் அப்படின்ற அவார்டு வந்து பாத்தீங்கன்னா தி நியூ டே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தி நியூ டேல கோஃபி கிங்ஸ்டன் அண்ட் விக்கி இந்த அவார்டை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. குறிப்பா கோஃபி கிங்ஸ்டன் இந்த வருஷம் 2 அவார்டு வாங்கியிருக்காரு. மொமெண்ட் ஆஃப் தி இயர் பெஸ்ட் டாக் டீம் டிவிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான அவார்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீமேல் ரெஸ்லர் யாரு அப்படின்ற அவார்டை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தி மேன் பெக்கி லிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் பெஸ்ட் வுமென்ஸ் ரெஸ்லர் அப்படின்ற அவார்டை வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா மெயின் ஈவென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மேல் ரெஸ்லர் ஆஃப் தி இயர். இந்த வருஷத்துல பெஸ்ட் மேல் ரெஸ்லர் யாரு அப்படின்ற அவார்டு வந்து பாத்தீங்கன்னா பிரேவ் வாயட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. The Fiend அப்படின்ற ஒரு கேரக்டர்ல உள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு கலக்கி இப்போதைக்கு யுனிவர்சல் சாம்பியனா இருக்காரு. அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட பெஸ்ட் ரெஸ்லர் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி இதுல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பல கேட்டகரியில நாமினேட் ஆயிருந்தாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மேல் ரெஸ்லர் அப்படின்ற கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செத் ராலின்ஸ் அதே மாதிரி பிராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் ஆயிருந்தாங்க. அதுல வின் பண்ணவங்களோட லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்லியிருக்கேன். இந்த 2019ஓட இயர் எண்ட் அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் அவார்டு இன்னும் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.